வணக்கம். என் குலதெய்வத்துக்கும், என் குருநாதருக்கும், என் குருவின் குருநாதருக்கும், என் இஷ்ட தேவதைக்கும், என் உபாச தேவதைக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நான் பதிவிடுகின்ற இந்த பதிவுகள் எல்லாமே என் அனுபவித்தது, நண்பர்கள் மூலம் கேட்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க உண்மை சம்பவங்களாகவும் இருக்கும். அதாவது ஒரு மகான் அல்லது ஒரு சித்தர் அல்லது ஒரு குரு இவர்களிடம் நாம் சென்று நம் காரியங்களை நடத்திக் கொள்வதற்காக அவர்களிடம் மிகவும் பணியன்போடும் மரியாதையுடனும் போலியான பாவனை செய்து சில காரியங்களை சாதித்துக் கொள்கிறார். சில பேர்கள் சாதித்துக் கொண்டு திடீரென்று அதே சித்தரையோ மகானையோ குருவையோ யாருக்கிட்ட போய் எந்த காரியத்தை சாதித்துக் கொண்டார்களோ அவர்களே உதாசீனப்படுத்துவது, தேவையில்லாத வார்த்தைகளை வெளியே அவர் அப்படி இப்படி என்று சொல்லி சில கேலியான வார்த்தைகளை கூறி பாவங்களை அவர்கள் மீண்டும் அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கோயில் குளம் எல்லாம் சென்று கூட நடக்காதனால இப்படி ஒரு குருமார்கள் சித்தமார்கள் தேடி வர்றாங்க. தேடி வரும்போது சில விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அடுத்து இன்னொரு விஷயம் இவருக்கு, இவர் குடும்பத்துக்கு, அப்புறம் சொந்த பந்தம், இப்படி தொடர்ந்து எல்லா விஷயங்களும் சேர்ந்து கொடுத்தா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றது. செஞ்சு கொடுக்கலன்னா அவர் ஒன்றும் கிடையாது, அது காக்கா உட்கார பணம்பழம் வந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து. அதாவது பிரம்மனிடம் செய்த பாவத்தை சிவனிடமும், பிரம்மனிடம் செய்த தவறை பாவத்தை விஷ்ணுவிடத்திலும், விஷ்ணு இடத்தில் செய்த பாவத்தை சிவனிடத்திலும் போய் கழித்துக் கொள்வார்கள். ஆனா குருவுக்கு செய்கின்ற பாவம் எத்தனை ஜென்மத்தாலும் உன்னால் கழிக்கவே முடியாது. அப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்க. குருவுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் தந்திருக்கிறாங்க. குருன்ற என்பவர் எப்படி இருப்பார்? சாதாரண மனிதனும் ஜனங்களாக அவர் உலாவி கொண்டிருப்பார். அவர் போக்கில், அவர் அந்த ஆன்மீக பாதையில் யாரும் அறியாத அளவுக்கு தன்னை மனதளவில் தனிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு கிடைச்ச ஆற்றல் சக்தியை 4 பேருக்கு விரும்பி நல்லது செய்வார். சில பெருமையா பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. அதுக்கு வாங்கி போனா போதானே, மனிதன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அப்படி இப்படி நடந்துக்கிறாங்க. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? சுயநலமா இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் சுயநலம். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பிரச்சனைங்க, அரசியல்வாதிங்க பண்ற தவறுகள், அதிகாரிகள் பண்ற தவறுகளை ஏன் செய்யறேன்னா அவங்களாம் நல்லவங்க தான். மக்கள் அவனோட அவசியத்துக்கு இவன் போய் லஞ்சத்தை கொடுக்கறது, சில சாதகமா சில விஷயங்களை பண்ணி இவன் காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுறான். அது பழக்கமாயிடுது. அப்படிதான் கெடுக்கிறாங்க. மக்கள் நல்லா இருந்தா மன்னன் நல்லா இருப்பான். மக்கள் சரியில்லைன்னா மன்னன் சரி வரையா அவர் நாட்டை ஆள மாட்டார். அதுதான் அந்த காலத்து சொல்லியிருக்காங்க. மக்கள் அவ்வழியோ மன்னனும் அவ்வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மன்னனா இருந்தா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி, இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நன்றி இல்லை. இப்ப சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, நாய் நன்றி உள்ள நாய் பிரியாணியா, நாய் நன்றி உள்ள விலங்கா? இது யாருன்னா தெரியுமா? இப்போ நம்ம கோவத்தில் என்ன பண்றோம், நன்றி கெட்ட நாய அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? நாய் நன்றி உள்ளது, அது எஜமான பாதுகாக்குது, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றோம். நாய் நன்றி விசுவாசம் இருக்கு நாய்க்குன்னு சொல்றோம். அது நீங்க ரொம்ப சிந்திச்சு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு விலங்கு. அது மனிதர்கள் தொட்டு அதை நம்ம வளர்த்து அதை மனிதனோட மனிதனா இணைஞ்சு அப்படியே வாழ ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ஒரு ஆள் கணக்கு மாதிரி. ஏன்னா அதுக்கு தேவையானது நீங்க சாப்பாடு போட்டு
அது இருக்கிறதுக்கு நல்ல இடம் கொடுத்தீங்கன்னா நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்துக்கும். ஓ சரி, நம்ம எஜமானுடைய வாரிசுகள் இப்படின்னு சொல்லி ஒரு பாசமா இருக்கும். நன்றியா இருக்குமா சொல்ல முடியாது. அது நீ சாப்பாடு போடல இதாருன்னா அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் கறி மீன் சோறு போட்டா அங்க போயிடும். அப்ப எப்படி நீங்க நன்றி உள்ள நாயின்னு சொல்ல முடியும்? ஆனால் தான் சொல்றது நம்ம ஆளுக்கு சண்டை போடும்போது நன்றி கெட்ட நாய். அப்ப நன்றி உள்ள நாய் எதுக்கு நன்றி கெட்ட நாயேன்னு சொல்றாங்க? அந்த விலங்கு மட்டும் ஏன் சொல்றாங்க நன்றி கெட்ட நாயேன்னு சொல்றாங்க? திட்டம் போது ஏன் திட்டுறாங்க? அப்ப நாய் நன்றி கெட்டது அப்படிதான் அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது குணாதிசயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதன் கூட பழகி அது உப்பு போட்டு சாப்பிடுது. ஆக்சுவலா விலங்கு வந்து உப்பு எந்த விலங்குமே உப்பு போட்டு சாப்பிடாது. அது உப்பு போட்டு சாப்பிடும்போது அது அறிவு பரிமாண வளர்ச்சி கொஞ்சம் வளருது. மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நோட்டமிடும். மோப்பம் வர்றதும் நோட்டம் வர்றதும் அது கண்காணிக்கிறதும் தான் பொருளை கண்காணிக்கிறதையும் ரொம்ப பக்குவமா அந்த வேலையை கரெக்டா பண்ணும், கச்சிதமா பண்ணும் நாய். இப்போ நாய் இருக்கு, வண்டி நிப்பாட்டி வர்றீங்க, எல்லாம் கேட்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து மூத்திரம் அடிக்கும். ஏன் அடிக்குது? எல்லா நாயும் அப்படிதான் இருக்குது. எந்த ஊர்ல போனாலும் அப்படியே இருக்கும். ஏன் அப்படி அடிக்குது சொல்லுங்க பாப்போம். அதேனா அந்த தெருவில் அந்த இடத்துல ஒண்ணு கடிச்சுன்னா அதுக்கப்புறம் வேற நாய் வரக்கூடாது. இவரோட ஏரியா பிடிச்சிட்டாங்க. அதை நம்மளாம் இடம் மடக்குனா இடம் மடக்கி கல்லு போடுவோம் 4 பக்கம். இவர் போய் யூரின் அடிச்சதானே இது வரைக்கும் அவர் பார்டர். வேற நாய் வந்து கரெக்டா அவங்க மூந்து பார்த்து திரும்பி போயிடும், மறுபடியும் உள்ள வராது. இப்படி சூட்சமெல்லாம் நாய்ங்க பண்ணுது. நம்ம வந்து வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம். அது இன்னொரு பழமை சொல்லிக்கிறாங்களே, நாயை கழுவி சிம்மாசனத்தில் உட்கார வச்சாலும் அது புத்தி அது காட்டும். அப்ப அதுக்கு ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்குது. அது குணத்துல இருந்து அது மாறல, ஆனா தேவைகளை பூர்த்தி செய்யறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குது. அந்த பக்குவம் தெரியுது. அது நமக்கு எஜமானிங்க சோறு போடுறாங்க, நம்மளை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப பாசமா இருக்குது. நன்றியோட இருக்குமா சொல்ல முடியாது. ஆனாதான் மனுஷன் வந்து நன்றி கெட்ட நாயேன்னு திட்டுறாங்க. அப்போ இந்த மகான்கள்கிட்ட சித்தர்கள்கிட்ட வர்றவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. அவன் உண்மையோட அன்போ பாசமோ அந்த ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக அந்த பற்று நம்ம போய் என்ன உண்மையா தன்மையில வர்றதே கிடையாது. பொருளாதாரத்தை ஈட்டணும். அவனுக்கு இல்லைன்னா கல்யாணம் ஆகல, இல்லை குழந்தை இல்லை, அப்ப யாருன்னா இந்த சித்தமார்கள் குருமார்கள் தியானம் பண்ணி அவங்க பாட்டு ஒழுக்கமா இருப்பாங்க. தேடி போறது இவங்க. தேடி போயிட்டு சாமி அப்படி அவங்க முகத்துக்கு முகமா நேரா பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. நான் அப்படி இப்படி, நீங்க என்ன செருப்பால் ஆச்சாலும் உங்களை விட்டு போக மாட்டேன், கடைசி வரையும் உங்க கூட தான் இருப்பேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நமக்கே துரோகம் பண்ணிட்டு போயிடுவான். போயிட்டு இந்த பூமியில சுத்தின்னு இருப்பான். வெக்கம் கெட்டு போய் மானம் கெட்டு போய் அந்த மனசு அந்த கூச்சமே இருக்காது அவனுக்கு. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோமே அப்படின்ட்டு. அப்ப எப்படி அவனை மனிதனா வந்து நம்ம இது பண்ண முடியும்? அதுக்கு நாயே பெட்டர். அப்படி வாழ்றாங்க. இவன்கிட்ட எப்படி என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும்? ஒரு இதை பார்த்து பொறாமப்படுறது, ஒருத்தரோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறது. இவன் எங்க போய் பார்த்தாலும் பொருளாதாரம் ஈட்டும் போது இவன் பொண்டாட்டி புள்ள இவன் குடும்பம் நம்மளும் அவன மாதிரி பெரிய ஆள் ஆகணும். அப்ப அந்த பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நானும் ஒரு இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டணும். நான் சம்பாரிச்சு வீடு கார்லாம் வாங்கிட்டேன், பொண்டாட்டி புள்ளிய பாரு கழுத்தில் அவ்வளோ நகை போட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம் வரோம், கார் வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கோம், எனக்கு யார் தைரியம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். பெத்த தாய்க்கு சோறு போட மாட்டான். இப்படி பெத்த தாய்க்கு சோறு போடான். இவனுக்கு இந்த குணம்லாம் இருக்கும். நான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல, இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு மகான்கிட்ட போய் ஏமாத்திட்டு வர நாய்ங்க இருக்குல்ல, அந்த நாய்களுக்கு தான் சொல்றேன். எதுக்காக அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்? ஏன்னா அந்த குருமார்கள் மகான்கள் சித்தர்லாம் கொஞ்சம் நெஞ்சல அவங்க குடும்பம் ஃபேமிலி சொந்தம் பந்தம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் இடத்த போய் எப்படி நம்ம சேர்றது, அடுத்த பிறவியை எடுக்கக்கூடாது இந்த பூமியில அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்துட்டு அவங்க போய் அந்த ஞானத்துல உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்க தியானம் பண்ணி அவங்களோட ஆன்மீக சக்தியை ஆற்றலை சேகரிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த நாய் போய் அங்க அன்பா இருக்கிறேன் ஆதரவா இருக்கிறான்னு சொல்லிட்டு குலைச்சி அதுகளை மயங்கி சில விஷயங்களை பண்ணி கொடுத்துறாங்க. அதை பண்ணி கொடுத்தா வாழ அவுத்து விட்டுரும். அது மாதிரி நாய்களுக்கு தான் நான் சொல்றேன்.
நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹார்டா ஹார்ஷா சொல்றேன், யாரோ தாக்குற மாதிரி சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. நம்ம போய் யாரும் தாக்க வேண்டிய கிடையாது. எனக்கு பழி வாங்குற எண்ணம்லாம் யாருக்குமே கிடையாது. பழி வாங்கினாலும் நான் எப்பவுமே யாரையும் நினைச்சு கிடையாது. நினைச்சா அது அப்பயே முடிஞ்சின கதை. அதனால அந்த கர்மா எனக்கு வேணாம்னு நான் ஒதுங்கியிருக்கேன். ஆனா இப்படியாப்பட்ட செயல் பண்றவங்ககிட்ட இப்படியாப்பட்ட குணம் இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கணும், மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூடியூப்லாம் வந்து நிறைய என்ன பண்ணணும்னா மகாபாரதம், அது அந்த காலத்துல புராணங்கள், இதிகாசங்கள், இதுல வர கதையெல்லாம் எடுத்து எடுத்து சும்மா சொல்லிக்கின்னு அது ஒரு கதை ஓட்டின்னு. ஆனா தெளிவா சொல்றாங்க. நம்மள மாதிரி வந்து நேச்சுரலா பேசி அரையங்குறையமா ஸ்லோவா பேசுறது, வலிச்சு பேசலாம் கிடையாது. தெளிவா புக்கை வச்சு படிச்சு சொல்றாங்க. அவங்க ஏதோ ஒரு குறிக்கோள் போறாங்க, ஏதோ தப்பா சொல்லிட்டு போறான்ட்டு. அது தப்பு சொல்ல முடியாது. அப்படி அந்த குணம் இருக்கும். ஒருத்தனை துரோகம் பண்ண என்னன்னு தெரியாது. ஆனா துரோகத்தை பத்தி வெளியே பேசி கிடப்பான். நியாயம் நியாயமா இருக்க மாட்டான். ஆனா நியாயத்தை பத்தி பேசி நிற்பான். பொய் பேசக்கூடாது தப்புன்னுவான். ஆனா பொய் பேசி நிற்பான். அவன் தான் பேசி நிற்பான். அவன் எதையும் சேர்த்து தயாரா இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட திறமை இருக்காது. எவனா ஏமாத்தலாம். ஏன்னா ஊர்ல போய் ஏமாத்திக்க மாதிரி சம்பாதிக்கலாம் பார்ப்பாங்க. முடியலன்னா அண்ணன் தம்பியை ஏமாத்திடுவானுங்க. போறாம பச்சிருப்பு எல்லாம் இருக்கும். வைத்தறிச்சல், கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம்னா இவ்வளவு நோய் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு கனெக்ஷன் இருக்கு. பயந்தா என்ன ஆகும்? பசங்க பாருங்க, என்ன தப்புன்ட்டா அவனை புடுறா கொம்பேடுறா அடிக்கிறான் சொன்னா பயப்படுவான். பயந்தான புஷ்ன்னு பாத்ரூம் போயிடுவாங்க. அப்ப அந்த பயத்துக்கும் இந்த கிட்னிக்கும் சம்பந்தம் இருக்கு. அது மாதிரி இதயத்துக்கு, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒன்னுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் விளக்கிட்டு தான் இந்த குருமார்கள் வந்து தனிமைப்படுத்தி போறாங்க. அவங்க நீங்க எவ்வளவு தாக்குனாலும், எவ்வளவு வஞ்சித்தாலும், எவ்வளவு ஏமாத்தினாலும் அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். அதை நினைச்சு நம்ம கவலைப்பட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கூடாது. உடம்பு தான் பெரிய செல்வம். இந்த உடம்பு இருந்தாதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில நம்ம நீந்தி போக முடியும், இந்த பூமியில நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. இதை நன்றி கெட்ட நாய் ஆயிடுச்சு. அது மாதிரி வராங்க, நிறைய பேர் வராங்க. அது மாதிரி சில குருமாரில் ஏன்டா நாங்கள் வெளியே போகும்போது சில குருமாரெலாம் நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசுவோம். பேசும்போது சொல்லுவாங்க, சாமி இப்படி வந்தான் ஒருத்தன், அவன் பண்ணாமட்டியோட பரவாயில்ல, கூட வருண்டா சொல்லிட்டு போயிட்டான். சாமிக்கு நான் வந்து அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் முடிஞ்சிடுவேன் சொல்லிட்டு போயிட்டான். அவங்க எல்லாம் கேட்குறான்னா, சாமி அவ்வளோ பண்ணாலும் இவ்வளோ பண்ணானே அவரை கேட்குறான். வருத்தப்படுறாங்க. என்ன பண்றது? சும்மா பண்ணாம இருந்து போங்கடான்னு சொன்னாலும் அது ஒன்று பெருசா போய் வெளியே சொல்லுவாங்க. அது நல்ல மனசே இல்லை. நல்ல மனுஷன் தான். நம்ம ஏழப்பட்டவங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் புரியாது, கஷ்டப்படுறோம். நம்ம இவ்வளோ தூரம் இவர் வேண்டி வரோம், காலில் வந்து நம்ம வந்து இது பண்றோம். ஆனா நமக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கி பண்ண மாட்டேன்டாருன்னு அவன் பிரச்சனையை தான் சொல்லுவான். அவங்க ஏன் பண்ண மாட்டான்? நீ ஏன் காலில் வந்து ஏன்னா இருக்கிற கர்மாலாம் எனக்கு இறக்கி விட்டு போறது. அதனால வந்து இந்த மாதிரி குணம் படைச்சவங்க இருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் மாறுவாங்க. நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பொதுமக்கள் தான் சொல்றேன். நான் குருமார்களோ சித்தர்களோ நல்லவங்களா கெட்டவங்களா இருக்குது உங்க கையில தான் இருக்குது. அவங்க கையில எதுவும் கிடையாது. அது பச்சை மரம் மாதிரி. அவன் ஒரு குழந்தை பிறந்து அது எப்படி அந்த குழந்தை கள்ளம் கபடலாம வருதோ குழந்தை, அது மாதிரி தான் இருப்பாங்க குருமார்கள் மனசுக்குள்ள. வெளியில தற்காத்துக்கிறதுக்கு சாதாரண மனுஷன் மாதிரியே ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஆனா இவங்க பண்ற அட்டகாசம். அதனால யாரும் வந்து நீங்க நம்பாதீங்க. நாய்க்கும் நன்றி கிடையாது, மனுஷனுக்கும் நன்றி கிடையாது. நன்றின்னா என்னன்னு தெரியல. அவங்க நன்றி விசுவாசம்னா என்னன்னு தெரியல, பாசம் என்னன்னு தெரியல, அன்பு என்னன்னு தெரியல. இப்படி ஒன்னொருத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டு இவங்க வேற வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். சில பேர் கேட்பாங்க, என்ன சாமி நீங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க, பொதுமக்களையே நீங்க வந்து இது பண்றீங்க. தப்பு பண்றது நாங்க எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். பொதுமக்கள் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீ தப்பு பண்ணல, நீங்க அதை பத்தி பேச வேண்டிய வேலை கிடையாது, அதை பத்தி நடக்க வேண்டியது கிடையாது. சரி சொல்றாரு சாமி, கரெக்ட் தானே அவர் சொல்றதுன்னா நீ ஏத்துக்கிட்டு போனோம். ஏத்துக்கலையா சரி கொடு, அந்த கருத்து வேற யாருக்குன்னா இருக்கும், நம்ம வேற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
மனிதன் எப்படி இருக்கணும்? ஒருத்தனை உபத்திரம் பண்ணக்கூடாது, வாக்குஸ்தானம் இருக்கணும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். அவன் தான் மனுஷன். ஏன்னா பேசுறதுக்கு ஆண்டவன் நமக்கு கொண்டு தான் கொடுத்துருக்கான். ஒருத்தர் பரிமாறுறதுக்கு, பேசுறதுக்கு. அந்த காலம் வாக்கு தான். இப்பதான் நம்ம எழுதிக்கிறோம் எல்லாமே, நம்பிக்கை இல்லாம. கல்யாணமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம், நம்பிக்கை கிடையாது. பாத்தீங்களா? அந்த காலத்துல அப்படி கிடையாது. சும்மா பேருக்கு ஒரு தாலியை கட்டுனா நம்பிக்கை. அவங்க 100 வருஷம் வாழ்ந்தாங்க, 16 பிள்ளைங்களை பெற்றாங்க. இன்னைக்கு ஒரு புள்ள இல்ல, வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன் காரணம்? அப்படி இதுதான். பெரியவங்க சின்னவங்கன்ற ஒரு மரியாதை கிடையாது. அந்த பணம்ன்றது எல்லாம் சம்பாரிச்சுட்டா நம்ம எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம் சுயமான்றதுனால எல்லாரையும் உதாசீனப்படுத்துறது. தாய் தாப்பனை மதிக்கிறது இல்லை. இவனா போனோம் பிரியாணி பொண்டாட்டி புள்ளெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. பெத்த தாய் ஹாலில் உட்காந்து இருக்கும், ஒரு பிடி சாப்பிடும் கூடுமா, கேட்க மாட்டான். அந்த எண்ணமே வராது. அந்த எண்ணமே வராது. இப்படிதான் இன்னைக்கு ஜனங்க வாழ்ந்துருக்காங்க. பெத்த தாய் தாப்பம் பார்க்காதவன் எந்த மோட்சம் அடையவே முடியாது. எழுதி வச்சுங்க. நீங்க எங்க அனுபவத்தில் சொல்றேன் நான். அது பெத்த தாய், அது எதனா விபச்சாரியா கூட இருக்கட்டும், ஆனா அதுக்கு ஒன்று தாய், அவ்வளவுதான். நீ அதை பத்தி எதுவும் கேட்கறதுக்கு இல்லை. நீ செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சியா, அவ்வளவுதான். அதுக்குதான் பெரிய புராணங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் தப்பு தப்புன்னு நம்ம ஆளுங்களாம் தீக்காகாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தின்னு பொண்டாட்டி வச்சிருந்தான், அவ தாய் இப்படி அப்படின்னு சொன்னான்னா இதெல்லாம் கதை. இப்பெல்லாம் நாட்டில் நடக்குது, கதையை எழுதி வச்சுக்கிறாங்க. நாளையெல்லாம் ஜனங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஓ சரி, கரெக்ட் தான், இப்படி இருந்துக்கிறாங்க, ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுது. நம்பிக்கையில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறாங்க எல்லாமே. நன்றி எல்லாம் கிடையாது, நாய்க்கும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. எல்லாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அது இயங்கட்டும், அவங்களுடைய லாபம் நஷ்டம் அவங்களோட இருக்கட்டும். ஆனா மற்றவங்களை பாதிக்கிற அளவோ, அதுவும் குறிப்பா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, குருமார்கள், சித்தர்மார்கள் எல்லாம் போயிட்டு நீங்க ஏமாத்துறது, பொய் வாக்குறுதி கொடுக்கறது, கொடுத்த வார்த்தையை நீ காப்பாற்றாம இருக்கிறதெல்லாம் கொடுமையில கொடுமை. அது என்னன்னு சொல்றது, அதை பெரிய அந்த பாவம், மகா பாவம். 14 ஜென்மத்துக்கு அவன் குடும்பத்துக்கு அந்த பாவங்கள் சேரும். அந்த பாவம் சேரும் கண்டிப்பா. போன ஜென்மத்தில் அவன் குருக்கு பண்ணியிருக்கான பாவம், அந்த கர்மாவில் பிறந்திருப்பான். அவன் இந்த ஜென்மத்தில் அதை தான் பண்ணுவான். இப்ப திருந்த மாட்டான். சில பேர் தெரிஞ்சிருவாங்க, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒருத்தனுக்கு குரு வக்கரமா இருக்காரு, தோஷமா இருக்காரு, குரு செட் ஆகலன்னு சொன்னா ஜாதகத்தை கிளீனா சொல்லிடலாம். குருன்னா ஆன்மீகத்தில் மட்டும் குரு கிடையாது. அப்பா குரு, அண்ணன் குரு, அக்கா குரு, நம்மளோட மூத்த வயசுல பெரியவங்க குரு, வாத்தியார் குரு, நம்ம கல்வி கத்துக்குது வாத்தியார் குரு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்களாம் குரு தான். இந்த பூமியில பிறந்த நமக்கு என்னென்ன விஷயம் எது கத்துக் கொடுக்குறாங்களோ அந்தந்த விஷயத்துல இருக்கும் எல்லாமே குருமார்கள் தான். இதெல்லாம் நீ சரி பண்ணாம நீ எந்த கோயிலுக்கு குளம் போயிட்டு எங்க பண்ணாலும் உனக்கு கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அதனால தாய் தாப்ப, குருமார்களை, பெரியவங்க சின்னவங்க, நம்ம சமுதாயம், நம்ம கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இன்னைக்கு ஆடம்பர கலாச்சாரம், சீரழிகின்ற கலாச்சாரத்தை பார்த்து அது பின்னாடி ஓடி நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும் வாழ்ந்தீங்கன்னா நீங்க தான் சீரழிஞ்சு போயிடுவீங்க. இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்து வருது. 10 வருஷம் தான் உன் லைஃப், அதுக்குள்ளே சம்பாரிச்சுட்டு நீ செட்டில் ஆயிடணும். 40 வயசுக்கு மேல ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. 18, 20, 20 30, மிஞ்சி போனா 35, அவ்வளவுதான். அதுக்குள்ள சம்பாதிச்சு செட்டில் ஆகணும். அதுக்கு மேலே அடுத்த ஜெனரேஷன் வந்துடும். எது எப்படி இருக்குதோ போய் பேசாதீங்க. வாக்கு உங்களால் செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லை செய்யாம விட்டுருங்க. ஏன்னா மனசுல அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது இறைவனுக்கு மந்திரங்கள் ஓதுறாங்களே, எவ்வளவு பவர் இருந்தால் தான் ஓதுவாங்க. அது மாதிரி தான் நம்ம ஏமாத்திட்டானே, மொத்தம் பொய் பேசிட்டானே, அவனை ஒன்றும் நம்ம கேட்க முடியலையே, நம்மளை பார்த்து இப்படி பண்ணிட்டானே, நம்ம என்ன பண்ண அவனுக்கு, நம்ம எந்த ஒரு சின்ன எறும்பு கூட பாவம் நினைக்கலையே, அவனை வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்தோமே, அவன் நல்லது கெட்டது அவன் குடும்ப விஷயத்துக்கெல்லாம் நம்ம நல்லது செஞ்சோமே, இவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு அவன் மனசு நொந்துச்சு. உன் கொலை நாசம், உன் குடும்ப நாசம். இப்ப தெரியாது, உன்னை நல்லா வளர விடுவாங்க. எது எதுல நீ ஆசைப்படுறியோ அதுல எல்லாம் பெரிய ஆள் ஆக்கி விட்டு அப்புறம் அடிப்பாங்க.
உடனே பண்ண மாட்டாங்க எதுவுமே. ஆனால் குருமார்கள் சித்தர்மார்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா உஷாரா நீங்க போனோம். ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான், தாடி விட்டுன்னு இருக்கிறான், இந்த ஆள் என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்ச நீ தொலைஞ்ச. அதுதான் நடக்குது. உஷாரா இருக்கும். அவளை நீ வீட்டை விட்டு கிளம்பி அவர் பார்க்க வரும்போது அவருக்கு தெரியும், நம்ம ஆள் வரான், பார்க்க வரான், நம்மளை இப்படி ஒருத்தம் கேள்வி கேட்க போறான், இப்படி சொல்ல போறான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுதான் சித்தர்களுடைய சித்து வேலை, சூட்சமம். அதே மாதிரி தொழில் ரீதியா பாருங்க, நிறைய பேர் அவனை வளர்த்து விட்டுருப்பாங்க, அவனை பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்திருப்பான். லாஸ்டா இவங்க கிட்ட வேலை செய்யாம நின்றுட்டு இவன் டைரக்டா போயிடு. இவனுக்கும் அதே மாதிரி நடக்கும். நன்றி கெட்டவனுங்களாம் பொண்டாட்டியோட நம்ப மாட்டாங்க. இப்படியேப்பட்ட குணம் படைச்சவங்களாம். அதுவே அவனுக்கு பெரிய வியாதி. இவன் எல்லா வேலையும் பார்ப்பான். எப்போ ஒரு குருமாருக்கு துரோகம் பண்ணானோ அவனுக்கு அன்னைக்கே முடிச்சு இந்த பூமியில வாழறதுக்கு அவன் தகுதியே கிடையாது. வேஸ்ட் அவன் இருக்கிறத. அவனுக்கெல்லாம் பாவம் மன்னிப்பெல்லாம் கிடையாது. அப்படியே ஓஞ்சி போக வேண்டியதுதான். நீ எதுக்காக ஓடனியோ அதையே உனக்கு திரும்பி நாளைக்கு அது எதிர்த்து அதிலே நீ அழிவ. அதான் நடக்கும். நிறைய பேர் இருக்காங்க, வெளியே தெரியாது. அதனால ஒழுக்கமா இருக்கத்துங்க, ஞானயமா இருங்க. நாய் மாதிரி இருக்காருங்க. பாசம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பாசம் இருக்கும், அது இயற்கையா வரும். அது வரும், அதிகமா இருக்கும், கம்மியாகும், அப்படி ஆகும். ஆனா நன்றி அப்படி கிடையாது. நன்றி உடம்புல, நம்ம உடம்புல அந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும் அது நம்ம நன்றி நினைக்கணும். அதான் மனுஷன். ஆனா நாய்க்கு நன்றி கிடையாது. அது தேவையை பூர்த்தி பண்ணனால இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நம்ம சுத்தி இருக்குதுலாம். நீ எது எது தேவைன்னு ஆசைப்படுறியோ அதுக்குள்ள இப்போ ஒரு வண்டி வாங்கினேன்னா அதை நீ அனுபவிக்கணும், ஓட்டணும்னா அதுக்கு நீ பெட்ரோல் போட்டால் தான் போகும், அது சர்வீஸ் பண்ணாதான் கூட இருக்கும். நீ எதுவும் பண்ணலன்னா அது இத்து போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அது மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது நரகம். இது நரக வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. நிறைய தகவல் தொடர்பு துறை இதெல்லாம் வந்துருச்சு. கையிலாகவும் செல்போன் வச்சிருக்காங்க. அதனால கெட்டு போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. உங்க புத்தி மாறும், ஆனா புத்தி மாறாம நிக்கணும். அதான் மனுஷன். சிந்திக்கணும். நீ நல்ல குணம் படிச்சிருந்தா தான் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த மகாண்ட போனாலும் நல்லது நடக்கும். நீ கெட்டதை நினைச்சிட்டு போய் நீ சாதிக்கலாம் நினைச்ச நடக்காது. கிடைக்கும், உனக்கு கொடுத்து பார்ப்பாங்க, ஆனா நீயே அழிச்சிப்ப. அதான் நடக்கும். அதனால நன்றி கெட்ட நாயா இருக்க வேணாம். நீ மனுஷனா இரு. உனக்காக நீ உண்மையா இரு. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா இரு. உன் நைட்ல போய் படுக்கும்போது உன் மனசாட்சிக்கிட்ட உன் மனசாட்சி சொல்லக்கூடாது, இன்னைக்கு இவனை போய் இப்படி பண்ணிட்ட, இதை ஏமாத்திட்ட, இங்க போய் பேசிட்ட அப்படின்னு உன் மனசாட்சி உன்னை கேள்வி கேட்காம தான் நீ தான் மனிதன். அப்படி வாழ்ந்தாதான் நீ மகானா முடியும். உன் மனசாட்சிக்கு நீ பதில் சொல்ல முடியல, திருட்டுத்தனமா ஓடி நிற்கிற. அப்ப நீ மற்றவங்களுக்கு எப்படி உண்மையா இருப்ப? முடியாது. நீ தகுதியே கிடையாது. இறைவன் கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அதை பற்றி திருத்திங்க. நீங்க அடுத்த வீடியோ பார்ப்போம். வணக்கம்.